திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழிகளால் வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர்கள் துதிபாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா மற்றும் ஸ்ரீதேவி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இதை நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா வாங்க ஐயா. சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயினம். ஸ்ரீதேவையா வாங்க, நாலோர் பெருமக்கள் துதி படிங்க. ஐயா அடியன் படிச்சுமா? படிங்க, அவரு திருமுறை ஆசிரியர்கள் படிக்கட்டும். ஐயா எங்க வெளியே கிளம்புறேன்னாரு, அதுதான் கேட்டு. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். ஐயா கிளம்பிட்டீங்களா? பாடுங்க, நீங்க பாடுங்க. கடல் போற்றி ஆடிமிசை அடி போற்றி ஐயா கேட்கல, ஐயா கேட்கல. ஐயா கடைசி 2 வரி கேட்கல சாமி. இப்ப கேக்குதையா? பாடுங்க, இப்ப பாடுங்க. ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த அடி போற்றி வாழி திரு நாவோ பதம் போற்றி ஓடிமணி திரு ஒரு திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி போற்றி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலை அமுதர் மருவு புருளோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேராம ஒலிக்கீர கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார்
திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டான் நம்பி சேர்க்கிறாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவும் அடைதல். பட்டமால் படிக்கிறீங்களா? வாங்க. அருள் பெருகு. திருக்கோயிலை அடைதல். திருக்கோயில் அடைதல். சிவாய நமங்கய்யா. முதல்ல திருக்கோயிலுக்கு அப்புறம் திருக்காத்திரப்பத்தல். சிவாய நம. சிவாய நம. வாங்க வாங்க. அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு நெறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கடவு உண்டவர்களும் உலகெல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி பெருக்கல் ஞான கன்றும் அருளும் சென்றடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய் நம்மங்கய்யா. கண்ணாடி இல்லாம படிச்சுட்டங்கய்யா. கூப்பிட்ட உடனே ஒருத்தர் படிக்கணும்ன்றதான் மாறி மாறி. சிவாயனம் சிவாயனம். பரமேஸ்வரன் தனிக்கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் போங்கி பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர்களும் என்றாழ்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. ஞான சம்பந்த பெருமானோ நவக்கச பெருமானோ தெல்லையில சீர்காழில முதல்ல சந்திச்சப்ப அவர் ஊர் எல்லையில வந்து அவரை வரவேற்று 2 பேரும் நேரம் கோயிலுக்கு தான் போறாங்க. அப்புறம் தான் வீட்டுக்கு போனாங்க. அந்த செய்தி சொல்ற பாட்டு. அதனால அவர்களுடைய அருளாலே நாம் திருமுறை கோயிலுக்கு சென்று அந்த திருக்கோயிலை திறப்பித்து திருப்பள்ளி வச்சு பாடி இந்த திருமுறை பாராயணம். வாழ்க வாழ்க. பரமேஸ்வரி அம்மா வாங்க. திருக்கதவும் திறப்பதான பாட்டு. பெருமான் பேரானந்தர். சிவாய நம ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்தை திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருமாலறியா சதானந்தன் ஐயா பாடு. திருப்பள்ளி 8வது பாட்டு. பணபாகத ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முந்திய முதல் நாடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலேயும் நீயும் நின்னடியார் பழங்கூடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை தேருமேனியும் காட்டி திருப்பேரும் துறையூரை கோயிலும் காட்டி
கந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். காலை முளைத்த கதிரே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையிலே இன்றைக்கு 261வது நாளாக 6வது திருமுறையிலே 85வது பதிகம் திருமுண்டீச்சரம், திருத்தாண்டகம். எந்நேரமும் அந்த பொது பண்ணாக எந்நேரமும் அரிகாம்போய் ராகத்திலே பாடக்கூடிய சொல்வார்கள். இத்தலம் நடுநாட்டினுடைய 19 தலமாக திருக்கோயிலூர் அரசூர் பாதையிலே அமைந்துள்ளது, திருவண்ணநல்லூருக்கு அருகிலே அமைந்துள்ளது. பெருமான் சிவலோகநாதர், அம்பாள் சவுந்தர நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 148, திரு அதிகை பதிமருங்கு. திருச்சிற்றம்பலம். திரு அதிகை பதிமருங்கு திருவெண்ணை நல்லூரும் அருளு திரு ஆமாத்தூர் திருக்கோவலூர் முதலா மருவு திரு பதிபிறவும் வணங்கி வளத்தமிழ் பாடி பெருகு விருப்புடன் விடையார் மகிழ் பெண்ணாகடம் அணைந்தார். நடுநாட்டு தலங்கள்லாம் வன சொல்ல அவர் திருவதிகை, திருவண்ணை நல்லூர், திரு ஆமாத்தூர், திருக்கோவலூர் முதலிய தலங்களை எல்லாம் வணங்குகிற போது பதி பிறவும் என்ற இடத்துல இந்த திருமுண்டீச்சரம் வருதுன்னு சொல்லி குறிப்பு எழுதியிருப்பார். அதனால இந்த பாட்டை பெரிய புராண அறிமுக பாடலாக சேர்த்து இதுல முதல் பாடல் சிற்றம்பலம். ஆர்த்தான் காண் அடல் நாகம் அவர் அறைக்கு நாணா அடியவர்கட்கு அன்பன் காண் ஆனை தோலை போர்த்தான்கான் புரிசடை மேல் புனலேற்றான்கான் புறங்காட்டிலாடல் புரிந்தான்கான் காத்தான்கான் உலகேழும் கலங்கா வண்ணம் கனை கடல் வாய் நஞ்சதனை கண்டத்துள்ளே சேர்த்தான்கான் திருமுண்டீச்சரத்து மேய சிவலோகன்கான் அவன் என் சிந்தையானே. சேர்த்தான்கான் திருமுண்டீச்சரத்து மேய சிவலோகன்கான் அவன் என் சிந்தையானே. சிவலோகத்துல இருக்க அந்த பெருமான் எங்கேயோ இருக்கிறான் இல்ல, அவன் எங்கே நம்முடைய சிந்தையிலே இருக்கிறான். தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் அன்முகரும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அந்த நம்ம சிவனசியார் மாதிரி அந்த கரணங்கள் 4 மனம், புத்தி, சித்தம், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற அந்த 4 சித்தத்திலே அவன் இருக்கிறான். அதனால அவன் என் சிந்தையான் என்று பாடுகிற சிவஞான செய்தி. இந்த பதிகம் ஃபுல்லா அந்த சிவலோகன்கான் அவன் என் சிந்தையான் வரும். அதனால சிவஞான செய்தி சொல்கிற பாடல் என்று சொல்லுவார். கருத்தான்கான் 2வது பாட்டு. நடராஜையா வாங்க. நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். கருத்தன் கான் கமலத்தோன் தலையில் ஒன்றை காய்ந்தான் கான் பாய்ந்த நீர் பரந்த சென்னி ஒருத்தன் கான் உமையவளோர் பாகத்தான் கான் ஓருருவின் மூவுருவாய் ஒன்றாய் நின்ற பெருத்தன் கான் விண்ணவர்க்கும் மேலானான் கான் மெய்யடியார் உள்ளத்தே விரும்பி நின்ற திருத்தன் கான் திருமுண்டீச்சரத்து மேய
சிவலோகன் காணவன் என் சிந்தை யானே திருத்தன் கான் திருமுண்டீச்சரத்து மேய சிவலோகன் காணவன் என் சிந்தை யானே. சிவாயனம். பெருமான் எல்லார் உள்ளத்தில் இருக்கிறானா அப்படின்னு கேட்டா அப்பர் சாமி சொல்றார், மெய்யடியார் உள்ளத்துள்ளே விரும்பி நின்ற திருத்தன்கான் என்று சொல்கிறார். ஏன்னா இவரு பொய்யடியாராக சமயத்திலே திருந்திருக்கு சொல்ல அங்கே அறம் பேசினாரே தவிர கடவுளை பற்றி பேசவில்லை. அதனால்தான் அவங்க அக்கா தவம் இருந்து அந்த பிள்ளைய திரும்பி இங்க வரணும்னு சொல்லி பெருமானிடத்துல விண்ணப்பிக்க பெருமான் சோலை கொடுத்து ஆண்ட போது அந்த பொய்யடியார் மெய்யடியாரானார். அப்பொழுது அவர் விரும்பி உள்ளே அந்த சிந்தையிலே நின்றார். அதனால மெய்யடியார் உள்ளே விரும்பி நின்ற திருத்தன்கான் என்னை திருத்தி ஆட்கொண்டு என் சிந்தையிலே புகுந்தான் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடு. வாழ்க வாழ்க. நம்பன்கான். தாமோதர ஐயாவா. திருச்சிற்றம்பலம். நம்பன்கான் அறைவிடை ஒன்றேறி நான் கான் நாதன் கான் கீதத்தை நவிற்றினான் கான் என்பன் கான் இமையாமு கண்ணீனான் கான் ஏசற்று மனமுருகும் அடியார் தங்கற்கு அன்பன் கான் ஆரழலது ஆடினான் கான் அவனிவன் யாவர்க்கும் அறிய ஒன்னா செம்பொன் கான் திருமுண்டி சரத்து மேய சிவலோகன் காணவன் என் சிந்தையானே செம்பொன் கான் திருமுண்டி சரத்து மேய சிவலோகன் காணவன் என் சிந்தையானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. யாரு ஏசற்று மனம் உருகிறார்களோ அவர்களுக்கு அன்பனாக அவன் இருக்கிறான். போறவர்களும் இல்லை, அவன் இவனுக்கெல்லாம் அவன் இல்லை. ஏன்னா அவன் இவன் என்று யாவர்க்கும் அறிய ஒண்ணாத பெருமான் உண்மையாகவே ஏசற்று உருகும் அடியார்களுக்கு அன்பனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மூவன்கான். ஸ்ரீதேவையா இருக்கீங்களா? இல்ல இல்ல, வாங்க. சங்கர் ஐயா வாங்க. வாங்க. நாலாவது பாட்டு சொல்லுங்க. மூவன்கான் நாலாவது பாட்டு 6:85. திருச்சிற்றம்பலம். மூவன்கான் மூவர்க்கும் முதலானான் கான் முன்னுமாய் பின்னுமாய் முடிவானான் கான் காவன் கான் உலகுக்கோர் கண்ணானான் கான் கங்காலன் கான் கையிலை மலையினான் கான் ஆவன் கான் ஆவகத்தஞ்சாடினான் கான் ஆரழலாய் அயற்கரிக்கும் அரிய ஒன்னா தேவன் கான் திருமுண்டி சரத்து மேய சிவலோகன் காணவனின் சிந்தையானே சிவலோகன் காணவன் என் சிந்தை யானே. நன்றியா. திருச்சிற்றம்பலம். ஆவன் கான் ஆவகத்து அஞ்சாடினான் கான் பெருமான் ஆன்மாவுக்குள்ளே அஞ்செழுத்தாக ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அதுதான் அந்த அந்த இந்த ஆட்டம் இல்லையா? உண்மை விளக்கத்துல வர அந்த ஐந்து ஆடுதல் என்று எந்த யார் வரதந்தான் என்று சொல்லி அந்த முதல் பாட்டுன்னு ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் முதரம் பலத்தோள் சிகரம் பகரமுகம் முடியப்பார் என்று அவன் ஆன்மாவுடைய அகத்திலே அந்த அஞ்செழுத்தாக ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்கிற செய்தி. வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. சங்கரையா. திருச்சிற்றம்பலம். வாங்க. காணவன்கான். காணவன் காணவனாய் பொறுத்தான் காணவன்
பிரேக் வருதியா சிக்னலில் கனலாட வல்லான் கான் கையில் ஏந்தும் மாணவன் கான் மறிநான்கும் ஆயினான் கால் வல்லூரி ஒன்று அது ஏற வல்லான் தான் கான் ஊனவன் கான் உலகத்து உயிரானான் கான் உரையவன் கான் உணர்வன் கான் உணர்ந்தார்க்கென்றும் தேனவன் கான் திருமுண்டி சுரத்து மேய சிவலோகன் கான் அவன் என் சிந்தையானே திருமுகொண்டி சுரத்து மேய சிவலோகன் கான் அவன் என் சிந்தையானே. திருச்சிற்றம்பலம். பெருமான் சொல்லும் பொருளுமாயிருக்க என்பத உரையவன் கான் உணர்பவன் கான். நாம் என்ன உணர்றோமோ அதான் சொல்றோம், அந்த உணர்றதுதான் பொருள். அதனாலே உரை என்பது சொல்லாகவும் உணர்வு என்பது பொருளாகவும் சொல்லுவார்கள். அதனால பெருமான் உரையவன் கான் உணரவன் கான் உணர்ந்தார்கட்கும் தேனவன் கான் தேனாய் தித்திக்கின்ற பெருமான். வாழ்க வாழ்க. உரைத்தவன் கான். திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. உற்றவன் தான் உறவெல்லாம். எந்த பாட்டு படிக்கிறீங்க? உற்றவன் அது காணவனுக்கு அடுத்ததுங்க ஐயா. சாரி சார். சரிம்மா சரிம்மா. 6வது பாட்டு. ரைட் ரைட். உற்றவன் கான் உறவெல்லாம் ஆவான் தான் கான் ஒழிவர நின்றெங்கும் ஒப்பிலான் கான் புற்றரவடையுமாய் பூணோமாகி புறங்காட்டில் எரியாடல் புரிந்தான் தான் கான் நற்றவன் கான் அடியடைந்த மாணிக்காக நணுகியதோர் பெரும் கூத்தை சேவடியினால் நணுகியதோர் பெரும் கூத்தை சேவடியினால் செற்றவன் திருமுண்டி தரத்துமேய சிவலோகன் காணவன் என் சிந்தையானே சிவலோகன் காணவன் என் சிந்தையானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் வன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி எம்மணி நீ எம்முத்து நீ இறைவன் நீ என்று சொல்லி பெருமான் எப்படி இருக்கிறான்? உற்றவன்கான் உறவெல்லாம் ஆனானான் கான். நமக்கு இருக்கிற இந்த பிறவில நமக்கு கிடைத்த உறவெல்லாம் பெருமான் கொடுத்த கொடை. அந்த உறவு இனிக்குதா கசக்குதான்றது நம்முடைய எண்ணங்களை பொறுத்த. நம்முடைய எண்ண அலைகள் சீராக இருந்தால் அவை எல்லாம் இனிக்கும், இல்லைன்னா அது கசக்கும். அதனால நம்முடைய வினைக்கு ஈடாக. அதனால அதெல்லாம் இறைவன் கொடுத்த கொடை. சுற்றமானதா மண்ணில் நல்ல வண்ணம் வாழம் சொன்னாங்க. துறந்துட்டு போற நம்முடைய வாழ்க்கை இல்லை, இல்லறம் தான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் அறம், இல்ல அறம். துறவு என்பது ஒரு நெறியை தவிர துறவரம்னு சொல்றது இல்லை. எதுகை முனைக்காக சில பேர் துறவரம்னு சொல்றாங்க. ஆனா துறவுதான் நெறி. அறம் என்பது இல்லறம் மட்டுமே. அதனால உறவெல்லாம் ஆனான். அந்த உறவோடு சேர்ந்து நாம் இனிமையாக பழக வேண்டும் என்பதற்காக பெருமான் உற்றவன்கான் உறவெல்லாம் ஆனான்கான் ஒழிவின்றி நின்றெங்கும் உறப்பிலான்கான். அது ஒழிவதும் உவப்பதும் நம்முடைய எண்ண அலைகளை பொறுத்தது என்று சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. உரைத்தவன்கான். தர்ஷன் வரீங்களா? தர்ஷன் தர்ஷன் கண்ணுக்கினியான். லலிதா அம்மா வாங்க. அடுத்து தர்ஷன் படிப்பார். வாங்க. நம சிவாய ஐயா. திருச்சிற்றம். உதித்தவன் கான் உணராத தக்கன் வேள்வி உருண்டோட தொட தகத்தன் பல்லை எல்லாம் தகர்த்தவன் கான் தக்கன்றன் தலையை செற்ற தலைவன் கான் மலைமகலம் உமையை சால மதி பொழிந்த வல்லரமர் மாண்டார் வேள்வி வந்து வியண்டவரோடு மதையனை எல்லாம்
சிதைத்தவன்கான் திருமுண்டி சரத்து மேயே சிவலோகன்கான் அவனின் சிந்தையானே சிதைத்தவன்கான் திருமுண்டி சரத்து மேயே சிவலோகன்கான் அவனின் சிந்தையானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மதிப்பொழிந்த வல்லமரர் ஆண்டார் வேள்வி வந்து அவியுண்ட மதனையெல்லாம் சிதைத்தவன்கான். அந்த வேள்வியில வந்தோம்னா சிதைத்தேன், அது இறைவனுடைய நினைவின்றி செய்யப்பட்டனாலே அந்த வேள்வியை செய்தான். அதுல அந்த மதன் என்பதற்கு அறியாமையினாலே அவர்கள் செய்த செயல். அதனால மதன் என்ற சொல்லுக்கு அறியாமை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து உரித்தான்கான், உரிந்த உடையான்கான். வாங்க. 8வது பாட்டு ராஜா. 6:85 சரஸ்வதி அம்மா படிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உரிந்து உடையார் துவரா லுடம்பை மூடி உள் திருமரவர் உன்றா வண்ணம் பரிந்தவன்கான் பணிவரை மீ பண்ட மேலம் பரித்துடனே நீர்த்துவரு பாய் நீர் பெண்ணை நிறந்து வரும் இருக்கரையும் தடவாவோடி நின்மலைனை வனங்கொண்டு நீல நோக்கி திறந்துளவு திருமுண்டி சரத்து மேய சிவலோகன் காணவனோன் செந்தையானே. திருமுண்டி சரத்து மேய சிவலோகன்கான் அவனின் சிந்தையானே. இந்த இடத்துல உரிந்த உடை துவரால் உடம்பை மூடி. துவர் என்பது இந்த காவி உடை, அது வந்து சமணர்களுக்குரியது. இப்ப இதை தூக்கி வச்சுக்கின்னு இவங்க அதை எல்லாரும் ஆடுறாங்க. அதுதான் அந்த ஆட்டம். அதனாலதான் உடம்பை மூடி அப்படின்னு சொல்ல, துவரால் உடம்பை மூடி. ஐயா ராஜா ஐயா ஒரு கேள்வி கேட்டாரு. ஐயா தொண்டை தொழிலாக்கணும்னு சொல்ல, தொழிலை எப்படியா தொண்டாக்குறதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த துவராடை எப்போதுன்னா இவங்களாம் இப்ப தொழிலை தொண்டாக்கிட்டாங்க. அது நேரத்து நல்ல ஒரு அருமையான அனுபவம் நேரத்து எனக்கு. இது பக்கத்துல திருநென்ற ஒரு பக்கத்துல வேப்பம்பட்டுன்னு ஒரு ஊர், அதுக்குள்ள அந்த பெருமாள்பட்டி என்ற ஊர்ல நம்முடைய அந்த சிவனடியாரெல்லாம் சேர்ந்து அகத்தியர் தேவார திரட்டு முற்றோதல் செய்து அதன் மூலமாக பெருமானுக்கு திருக்கோயில் கட்டணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல இது வரைக்கும் 54 முறை அந்த அகத்தியர் தேவார படிச்சு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் 54 முறை படிச்சுட்டு 55வது முறை படிக்கிறாங்க. அதுக்காக என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நான் என்னமா பண்ண போறேன்னு கேட்டேன். இல்லையா, நீ 55வது முறை நீங்க வந்து ஆரம்பிச்சீங்கன்னா 100 முடியறதுக்குள்ள எங்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும், அதுக்காக பிரார்த்தனைக்காக நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணுன்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து இந்த திருவாசகத்துல இருந்து அந்த பாட்டு, இதுல ஊரப்பா சொன்ன மாதிரிதான், அந்த கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் எங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினேன். பாடும்போது ஒரு 4 பேர் வந்து உக்காந்தாங்க. இந்த காவி ஆடையை போட்டுக்கிட்டு வந்து உக்காந்தாங்க. என்னையான்னு கேட்டா, நாங்க எந்த முன்னிலிருந்து வரோம், நீங்க இதெல்லாம் செய்யறீங்க, எங்களுக்கு அதுல பணம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. உங்களுக்கு எதையா பணம் கொடுக்கணும் என்ன அப்படின்னா, இல்லை நாங்க ஒரு அறக்கட்டளை வச்சுக்கிறோம், எங்க கோயில் வழங்கட்டும் நாங்கெல்லாம் போய் அவங்க பண்ற செலவுல 10% வாங்கி எங்க அறக்கட்டளையில சேர்த்துட்டு நாங்க நல்ல காரியம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து 4 பேர் வந்து உட்காந்துட்டு அதை பண்ணியிருந்தாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அந்த ஆர்கனைஸ் அம்மா சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி அடிக்கடி பண்றாங்கய்யா அப்படின்னா. சரி வாங்கய்யா, எங்கேருந்து வரீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து வரணும்.
அப்படிங்களா? சரி, நீங்க இந்து முன்னணி இதை சொல்றீங்களா? உங்களுக்கு எதனா ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். நீங்க என்ன அதெல்லாம் கேட்குறீங்கன்னாரு. நான் சொன்னேன், திடீர்னு வந்து நீங்க பணம் கேட்குறீங்க. உங்களுக்கு பணம் கேட்கற உரிமை இருக்குன்றப்ப நான் வந்து நீங்க யாருங்க எனக்கு உரிமை இல்லையா? அப்படின்னு கேட்டப்ப, இல்லையா எங்களுக்கு நாங்க அறக்கட்டளைக்கு தான் பணம் கேட்கிறோம். எங்களுக்காக இல்லையா? சரி நான் பணம் தர சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு ஒரு ரசீது போட்டு குடுத்துருங்க. உங்க அறக்கட்டளை சார்பா ரசீது போட்டு குடுத்துருங்க. நாங்க வந்து திருமுறை படிச்சுக்கிறோம். இங்க இதெல்லாம் இருக்குது. எங்ககிட்ட கேஷா இல்ல. நான் வேணா ஜிபே எங்க நண்பர்கிட்ட சொல்லி ஜிபேல அனுப்ப சொல்றேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிபேல அனுப்பிச்ச உடனே அதனுடைய காப்பி எடுத்து உங்க இந்து முன்னணியுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே 4 பேர் எழுந்து போயிட்டாங்க. போயிட்டு அதோட விட்டு இல்ல. நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு திரும்பி வந்து வேப்பம்பட்டு ஸ்டேஷன் ரைடு ஆனப்ப அங்க வந்து என் பக்கத்துல உட்காந்தாங்க. நீ யாரு என்னென்னலாம் விசாரிச்சாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் பென்ஷனரு. உங்களுக்கு என்ன வேணுங்க? நாங்க வந்து ஏதோ பண்ணிக்கிறோம். நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க எங்களை கேள்வி கேட்குறீங்க. ஆமாங்கய்யா, நீங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் இல்லாம வந்து இதெல்லாம் பண்றீங்க. அதனால நான் வந்து அந்த இதுல வந்து அவங்க ஏதோ வசூல் பண்ணி பண்றாங்க. அதை போய் நீங்க வந்து அதுல காசு கேட்கறது எந்த நியாயம்? தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் பதிகம் படிச்சு அகத்தியத்துல புலம்பலம்பாவரை முன்ப கொண்டர் முன்னே என்று சொல்லி தொண்டை தொழிலாக்க வேண்டும் என்று நாங்க ஏதோ செய்யறோம். அதை நீங்க அதை தொழிலாக்கி அந்த தொண்டையை தொழிலாக்கிறேன்னு சொன்னா நியாயமாயா அப்படின்னு கேட்டேன். அப்படி பேசிட்டே வந்தாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் வரத்துக்குள்ள என்ன தெரியும் பண்ணாங்க பண்ணுது. நீங்க யார் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, அதுக்கான சட்டம் எங்கன்னா இருக்குதான்னு தெரியல. நான் எங்க சித்தப்பா வந்து ஹெச்ஆர்என்சியில ஒர்க் பண்ணவரு. அங்க ஹெச்ஆர்என்சியில சேகர் பாபு மினிஸ்டர் இருக்காரு. அவர் பக்கத்து வீட்டுக்கார் தாமோரை வந்து என்னுடைய காலேஜ் மெட்டு. அதனால நான் வந்து அவர் மூலமா உங்களுக்கு இது கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் அப்படின்னு. கடைசியில அலைரட்டிட்டு வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டேஷன் இறங்க சொல்ல கடைசியா என்ன முடிவு வந்ததுன்னா, அந்த பாலால படத்துக்கான செலவை நாங்க எங்க அறக்கட்டளை இருந்து கொடுத்துறோம். ஏன்னா அவங்க பணம் வாங்கி போது பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தொண்டை தொழிலாளர் அவ தொழில் இப்போ தொண்டாக மாறி போனது. அதனால அந்த துவராடை பண்ற வேலை இதெல்லாம் வாழ்க வாழ்க. நேற்று ஒரு நல்ல அனுபவம் அது. வாழ்க. அடுத்த பாட்டு சரஸ்வதி அம்மா வாங்க. நீங்க கேட்டீங்களா ராஜா? நேற்று கேட்டீங்களே அதனுடைய தனிப்பட்ட அனுபவம். ஆமா எவ்வளவு நடக்குது சிவாய. இல்ல ஆண்டாளம்மா கூட சொன்னாங்க, திருவாரூர் வழிபாடு செய்து அங்க வந்து பணம் கேட்கறாங்க. யாரு ஆண்டாளம்மா கூட சொன்னாங்க போன வாரம். அதுக்குன்னு ஒரு கூட்டம். அவங்கதான் பணம் கொடுக்கணும். எவ்வளவு பணம் வேணும் கோயில் கட்டுறதுக்கு அப்படின்னு அவங்க கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். சிவாய நம்ம இல்ல பேசினே வந்தப்ப நான் இதெல்லாம் சொன்ன உடனே கடைசியில பாலாளத்துக்கான செலவு கொடுத்துறேன்ட்டாங்க. அதான் அவளை மடை மாற்றிட்டீங்க. மடை மாற்றுதல் அதுக்கு அந்த செலவு பணம் தர எடுக்கிறாங்க. சிவாயிரம் நல்லது. பாதியாவது தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வசூல் பண்ணது போது நீங்க எவ்வளவு வசூல் பண்ண அதுக்கு ஈக்குவலா தரையான்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். நல்ல செய்தி சார். அவங்க மனம் மாறிட்டாங்க. சிவாயிரம் பெருமானுடைய அருள். செம்மை திருப்பணிகள் செய்ய அந்த பாட்டு பண்ண வேலை. திருவாசக பாட்டு கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்தேனுக்கு எம்மை தரும் பயன் தனையும் மீன்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்ட அந்த செம்மை மனத்தால நாம் செயல் செய்தால் இது நிச்சயமா அந்த சூழலை பெருமான் உண்டாக்கி தருவான். வாழ்க வாழ்க. ரொம்ப சரஸ்வதி அம்மா வாங்க. அறுத்தவன் காணடியவர்கள் அல்ல வெல்ல அறுத்தவன் கான் அடியவர்கள் அல்ல நெல்லா மறும் பொருளாய் நின்றவன் கான் நாங்க நாகம் மறுத்தவன் கான் மலை தன்னை
மதியாதோடி மறுத்தவன் கான் மலை தன்னை மதியாதோடி மலைமகள் தன் மனம் நடுங்க வானோர் அஞ்ச கருத்தவனாய் ககிலாயம் எடுத்தோன் கையும் கருத்தவனாய் ககிலாயம் எடுத்தோன் கையும் கதிர்மொழியும் கண்ணும் பிதுங்கி ஓட செருத்தவன் கான் திருமுண்டி சரத்து மேய செருத்தவன் கான் திருமுண்டி சரத்து மேய சிவலோகன் கான் அவன் என் சிந்தையானே சிவலோகன் கான் அவன் என் சிந்தையானே. சிவலோகன் கான் அவன் என் சிந்தையானை என்று அடியவர்கள் அல்லலெல்லாம் தீர்க்கும் அரும்பொருளாக இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருப்பறையில 86வது பதிகம் திரு ஆலம்பொழில் திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்நேரமும் அரிகாம்பது ராகத்திலே பாடக்கூடிய சொல்லுவாங்க. காவிரியுடைய தென்கரையிலே 10வது தலமாக திருச்சி திருவையாறு பாதையில இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் ஆத்மநாதர், அம்பாள் ஞானாம்பிகை என்று இருக்கிறது. திருநாவுக்கருடைய பாட்டுல 301வது பாட்டு பொங்கு புனலால் பொன்னீர். நன்றி ஐயா. பொங்கு புனல் ஆர் பொன்னீரில் 2 கரையும் ஒரு விடையார் தங்கும் இடங்கள் புக்கிரஞ்சி தமிழ் மாலைகளும் சாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழாளார் ஈரியில் தொண்டர் எதிர்கொள்ள செங்கண் விடையார் திரு ஆனைக்காவின் மருங்கு சென்றடைந்தார். இந்த இதுல இருந்து திருச்சியிலிருந்து திருவையாறு போற வேளை காவிரியின் இருகரைகளையும் உள்ள தலங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டு சென்றார் என்கிற போது அதுல அந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி திரு ஆனைக்கா போறதுக்கு முன்னாடி அந்த இடையிலே அந்த திரு ஆலம்பொழில் என்ற தலம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கான முதல் பாட்டு. கருவாகி கண்ணுதலாய் நின்றான் தன்னை கமலத்தோந்தலையர் எந்த காபாலியை உருவார்ந்த மலை மகளோர் பாகத்தானே உணர்வெல்லாம் ஆனானை ஓசையாகி வருவானை வலஞ்சுழியம் பெருமான் தன்னை மறைக்காடும் ஆபடு தன் துறையும் மேய திருவானை தென்பரம்பை குடியின் மேய திருகாலும் பொழிலானை சிந்தி நெஞ்சே திருவானை தென்பரம்பை குடியின் மேய திருவாலும் பொழிலானை சிந்தி நெஞ்சே. முந்தின பாட்டுல சிவலோகன் கான் அவன் என் சிந்தையானே என்றால் அவன் எப்போது சிந்தையில் இருப்பான்? நாம் அவனை சிந்தித்தால் அவன் சிந்தையில் இருப்பான். அதனால நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல் அமையும். அதனாலே நாம் சிந்திக்க வேண்டும். அதன் மூலமாக அவன் நம் சித்தத்திலே இருந்து நமக்கு அருள் செய்வான் என்ற வகையில இந்த பதிகம் ஃபுல்லா திருவாலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு உரித்தானை களிரதன் தோல் போர்வை. சித்ரா வாங்க. ஐயா எந்த சித்ரா கூப்பிட்டுங்கய்யா? வாழப்பாடி சித்ரா வாங்க. அவங்க வெளியே போயிட்டாங்க ஐயா, இன்டர்நெட் கிடைக்கல அவங்களுக்கு. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா வாங்க. மொச்சி வாயப்பாடு நாதன் இப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான்
यार பெருமக்கள் பாய் பூஜ்யம் சுமாத்தியாமி பூஜ்யம் திரௌபதீபம் ஆத்தியம் உபதீபம் ஆத்தியம் தாங்க. சிவாய 686 2 சிவாய பாதிக்குமான் ஒரு தானே கைரதன்றோ பார்வையாக உடையானை உழைமொழியில் அதனாக தரித்தாழை தழைத்தேன் தன்மேல் கங்கை எங்கை உருவை விடமுத உண்டியல்ல உரைத்தாழை உளமால் உரையின் நடை பாம்பனையும் எனக்கன்றம் காடு நல்கி விரித்தாழை என் பழமை குடியின் மேயே வாலம் புகழாய் நெஞ்சே கண்டமை உரியின் மேயே திருவாலம் மொழியாய் நெஞ்சே நெஞ்சே வாழ்க வாழ்க. அள்ளூரி எம்பெருமான் என்பார்க்கென்றும் திரு என்றது சிவம். யாரு பெருமானிடத்திலே அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணான்? திருவாக சிவமாக இருக்கிறான். அள்ளூரும் எம்பெருமான் என்பார்கட்கு திரு ஈன்ற தென்பரம்பை குடியன்மையான் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. பார் முழுதும் விசும்பாகி. சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஒரு மூணாவது பாட்டு தானேயா? ஆமாமா, 4வது பாட்டுமா. சிவாய் நம. பார் முழுதும் விசும்பாகி பரம்பரனை சுரும்ப மரும் குழலால் பாகத்து ஆரமுதாம் அணித்தில்லை கூத்தன் தன்னை வாட்போக்கி அம்மானை எம்மான் என்று வாரம் அது ஆமடியார்க்கு வாரமாகி வஞ்சனை செய்வார்க்கு என்றும் வஞ்சனாகும் தீராசை தென்பரம்பை குடியில் மேய திரு ஆலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே வாரம் அது ஆமடியார்க்கு வாரமாகி வஞ்சனை செய்வார்க்கென்றும் வஞ்சனாகும் சீராசை தென்பரம்பரை குடியில் மேய திரு ஆலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமேன் என்று சொல்லி பெருமான் வாரமதாம் அடியார்க்கு வாரமாகி. வாரம் என்றால் அன்புன்னு பொருள். வாரம்னா சோமவாரம் சுக்கிரவாரம் இல்ல, அது வாரம். அது வேற வட சொல்லு. வாரம் என்பது இங்க வாரம் என்பது அன்பு. வாரமாகி வாரமதாம் அடியார்க்கு வாரமாகி. பெருமான் நாம் அன்பு செலுத்தான், அவன் நம்மேல் அன்பு செலுத்துவான். அந்த அன்புதான் சிவம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அறிவிலார். அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பான் என சொல்ல நினைவுபடுத்துற மாதிரி வாரமதாம் அடியார்க்கு வாரமாகி என்று பாடுகிறார். அடுத்த 3வது பாட்டு படிக்கலையா? 3வது பாட்டு படிக்கல. நித்திலாமா படிக்க சொல்லிடலாம். 3வது பாட்டு படிக்கலாம். அதான் சொன்னேன், நீங்க 2 பாட்டு தான் படிச்சீங்களேன்னு 3வது எடுத்தேன் நானு. நீங்க 4வதுன்னு சொல்லிட்டீங்க. நித்திலாமா வாங்க.
வாங்க 3 ஐயா வாங்க. ஆமா ஐயா அடின்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. மூணாவது பாட்டு படி. ஐயா அடின்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. அவங்க கேட்டுக்கிறாங்களா ஐயா? அடுத்து யாருன்னா வந்தவாசி செண்பவல்லியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். ரெண்டாவது பாட்டு யார் படிச்சது? நான் விட்டனா ஏதோ கணபதி ஐயா படிச்சார். கணபதி ஐயா படிச்சாரு. கணபதி ஐயா படிச்சாரு. சரி சரி சரி. மூணாவது பாட்டு எப்படி விட்டேன்? ஒரு மூன்றாய் உணர்வின் கண் ஒன்றா நானை ஓங்கார மெய்ப்பொருளை உடம்பினுள்ளான் கருயின்ற வெங்கலவை அறிவான் தன்னை காலனை தன் கழலடியால் காய்ந்து மாணிக்கு அருளின்ற ஆரமுதை அமரர் கோனை அல்லோரியம் பெருமான் என்பார்க்கென்றும் திருவீன்ற தென்பரப்பை குடியில் மேய திரு ஆலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே அருளின்ற ஆரமுதை அமரர் கோனை அல்லூரியம் பெருமான் என்பார்க்கென்றும் திருவீன்ற தென்பரப்பை குடியில் மேய திரு ஆலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே. இந்த பாட்டுதான் பொருள் சொன்னு நினைக்கிறேன். அந்த அள்ளூரி எம்பெருமான் என்பார்க்கு என்றும் திருவீன்ற தென்பரம்பு. திரு என்றால் சிவம். யார் பெருமானிடத்து அள்ளூறுகிறார்களோ அவர்களுக்கு திருவா இருக்கிறான் பொருள் சொன்ன மாதிரி ஞாபகம். அதனாலதான் 4வது பாட்டுன்னு சொல்லிட்டா. அப்ப 2வது பாட்டை விட்டு நினைக்கிறேன். சரி, வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு சித்ராமா வாங்க. இருக்காருங்க ஐயா, பாட சொல்லிட்டுங்களா? வார்த்தையார்த்த மடமங்கை பங்கன் தன்னை வானவர்க்கும் வானவனை மணியை முத்தை அறையார் புலித்தோல் மேல் அரவம் மாத்த அம்மானை தம்மானை அடியார்க்கு என்றும் உரையார் கோவனத்து எம் புனிதன் தன்னை பூத்துருத்தி மேயானை புகழூர் ஆணை திரையாட்ட தென்பரப்பை குடியில் மேய திரு ஆலம் பொழிலானை சித்தி நெஞ்சே. திருச்சிற்றம்பலையா. குறையார்ந்த கோவணத்தம் புனிதன் தன்னை தன்னையே கோவணமா சத்தினன்கான் சாடலோ என்ற அந்த புனிதன் என்ற சொல்ல அந்த திருவாசக நினைப்படுத்த மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. விரித்தானே குவிந்தானே. சித்ராமாவா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் குடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். விரிந்தானை குவிந்தானை வேது வித்தை வியம்பிறப்போடிறப்பாகி நின்றான் தன்னை அறிந்தானை சலந்தரன் தன் உடலம் வேறா ஆழ்கடல் நஞ்சுண்டிமையோர் எல்லாம் உய்ய பரிந்தானை பல்லசுரர் புறங்கள் 3ம் பாழ்படுப்பான் சிலைமலை நான் ஏற்றி அம்பு தெரிந்தானை தென்பரம்பை குடியில் மேய திரு ஆலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே தெரிந்தானை தென்பரம்பை குடியில் மேய திரு ஆலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிலை நான் எரியம்பு தெரிந்தானே என்று அந்த இது அந்த முப்புறங்களை எரிப்பதற்காக அவன் செலுத்திய அம்பு அந்த பூ அன்புன்னு சொல்லுவாங்க. அந்த பூவா அந்த அங்கே பெருமான் எதுவா இருந்தாங்க, அந்த திருமாலே அம்பாக இருந்தார் என்று வரலாறு சொல்லுவாங்க. இன்னொரு அந்த தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க. நேற்று அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அனன்யம்ன்ற சொல்லுக்கு ஒரு இது கேட்டேன் சாத்திரத்துல. அந்நியம்னு இருக்கியா அனன்யம் பார்த்து சொல்றியான்னு சொன்னாங்க. அப்புறமா இரவு நிகழ்ச்சி முடிச்சோடனே இவர்கிட்ட அவர் அம்மாட்ட பாடம் கேட்ட சிவனேசாயிட்ட சொன்னோடனே அவர் உடனே அடுத்த நிமிஷம் எடுத்து 245 இருக்குதுன்னு சொன்னாரு.
அந்த செய்தி போட்டிருந்தம்மா, பாத்தீங்களா? வாட்ஸ்அப்ல உடனே செய்தி போட்டேன் நைட்டு. இல்ல பாக்கலங்க அதெல்லாம் போட்டிருக்க பாருங்க. நன்றி நன்றி. உங்க சிஷ்யர் உடனே சொல்லிட்டாரு 245 சித்தியா சிவஞான சுபக்கத்துல 45 245 பாட்டு செய்தி போட்டிருக்கேன். இரவே போட்டேன். வாழ்க வாழ்க. அடுத்து பொல்லாத எண்ணழி செல்வம் அம்மா வாங்க. செல்வம். பொல்லாத என்னழுக்கில் புகுவான் என்னை புறமே சோதித்த புனிதன் தன்னை எல்லாரும் தன்னை இகழ அந்நாள் இடுபலி என்று அகம்பெரியும் எம்பீரானை இடுபலி என்றகம் திரியும் எம்பீரானை சொல்லாதார் அவர் தம்மை சொல்லாதானை தொடர்ந்து தன் பொன்னடியே பேணுவாரை செல்லாத நெறி செலுத்த வல்லான் தன்னை திரு ஆலம்பொழிலானை சிந்தி நெஞ்சே செல்லாத நெறி செலுத்த வல்லான் தன்னை திரு ஆலம்பொழிலானை சிந்தி நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். பொன்னடியே பேணுவாரை செல்லாத நெறி செலுத்த வல்லான் தன்னை. எல்லாரும் உலகியல் நிலையிலே போகிறாங்க. ஆனா அந்த உலகியல் இருந்து நம்மளை மாற்றி அந்த உலகியல் நெறியிலே செல்லாம அருளியல் நெறியிலே நம்மை செலுத்துகிற ஆற்றலுடையவனாக பெருமான் திகழ்கிறான். பொன்னடியை பேணுமாறு அந்த நெறியை செலுத்துகிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஐந்தலைய நாகவனை ஆமாவா ஐந்தலைய நாகனை கிடந்த மாளோடு அயன் தேடி நாடறிய அம்மான் தன்னை பந்தனகு மெல்விரலால் பாகத்தானை பாய்த்துறையும் பெண்காடும் பயின்றான் தன்னை பராய்த்துறையும் வெண்காடும் பயின்றான் தன்னை பொந்துடைய வெண்தலையில் பலி கொள்வானை புவனமும் புறம்பயமும் பொருந்தினானை சிந்திய வெந்தீயினைகள் தீர்ப்பான் தன்னை திரு ஆலம் புல்லானை சிந்தி நெஞ்சே சிந்திய வெந்தீவினைகள் தீர்ப்பான் தன்னை திரு ஆலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே. சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்திநாமம் நமச்சிவாயவேன்னு இருக்கும் பாட்டு. அந்த மாதிரி அந்த சிந்திய தீவினைகள் தீர்ப்பான் தன்னை. நம்முடைய தீவினைகள் எல்லாம் சிந்தினால் நமக்கு நல்வினைகள் தானாக வந்து அமையும் என்ற வகையிலே சிந்திய தீவினைகள் தீர்ப்பான் திருவாலம் பொழிலானை நாம் சிந்திப்பதனாலே என்று சொல்கிறார். வாழ்க. கையில் உண்டு உடல்வாரும் பத்மாவதி அம்மா வாங்க. ஆறு தானேயா? ஆமா, ஆறாம் திருமுறையில 85 6வது பதிகம், 86ல 9வது பாட்டு, 6 86 9 கடைசி பாட்டு. கடைசி பாட்டு. திருச்சிற்றம்பலம். கையில் உண்டு உழல்வாரும் சாக்கியாரும் கல்லாதவன் முடற்கு அல்லாதானே பொய்யில்லாதவர்க்கு என்றும் பொய்யில்லானே பூனாகம் நானாக பொறுப்பு வில்லா கையினார் அம்பெரிகார் ஈர்க்கு கோல கடுத்தவர் தோர் நெடும்புறங்கள் காலால் வாய் வீழ்ந்த செய்யினார் தென் பரம்பை குடியில் மேய திரு ஆலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே திரு ஆலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே. நன்றி ஐயா. கல்லாதவன் மூடற்கு அல்லாதானே. நல்லா அழகா பிடிச்சு அங்க சொல்ல, இல்லைன்னா கல்லாதானே படிச்சிருக்கலாம். ஆனா அந்த மூடற்கு அல்லாதானேன்னு பிரிச்சு படிச்சாங்க. வாழ்க வாழ்க. ஏன் அவன் பொய்யிலார்க்கு என்றும் பொல்லாதவன்
கல்லாதவர்க்கு அல்லாதவன் வாழ்க. நன்றி நன்றி, வணக்கம். அடுத்து ஆறாம் திருமுறையிலே 80 மணி ஆயிடுதையா? அடுத்த பாட்டு பதிய முடியா? மணி ஆயிடுதையா, டைம் ஆயிடுதையா? சரி, அப்ப அடுத்த பதிய நாளைக்கு வச்சுக்கலாம்யா. வாழ்த்து அம்மாவோட சொல்லலாம். பொண்ணு சொல் பாடி வாழ்த்து சொல்லுங்க. திருப்பதம் அடைப்பித்தல் வாழ்த்து. எத்தனாவது பாட்டு? ராணியம்மா படிக்காங்க. ராணியம்மா படிக்கிறாங்க. எத்தனாவது பாட்டு? 9வது பாட்டு, கடைசி பாட்டு. வாழ்க. பொங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு ஜோதி தனிவரும் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட பொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலை பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. தையலுமாயிருந்து அருள்செய்த பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட என்ற சொல்லாரே குறிப்பிடுகிறார் நம்முடைய மணிவாசகர். வாழ்க வாழ்க. தனலட்சுமி அம்மா திருக்கதம் அடைப்பதற்கான பாட்டு பாடுங்க. தனலட்சுமி. விடுமென் வெகுளை வேட்டேன். ஐயா நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. கேட்டீங்களா? மல்லிகா அம்மா படிங்க. எடுத்துக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். தொண்டரை தொழுதடி பணிமேன் தூய நெறி எழுதாமே. எடுத்துக்கிட்டாங்கய்யா. நன்றிங்கய்யா. திருவடியை வணங்கிறோங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனிதில்லை உடையானடுகேல் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமென் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ் கணையே உயங்கன் நான்வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். மாணிக்காசர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்த்து சதானந்தன் ஐயா படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாருடும் பெருந்தகை இருந்ததே. சொல்லிட்டுங்களா? வேற என்ன சொல்ல போறாங்களா? பரமேஸ்வரி அம்மா படிங்கம்மா. வால்மையில் வாழாது பெய். சிவாயனம் ஐயா. ஐயா என்ன பாடல் படிக்கணுங்க ஐயா? வால்மையில் வாழாது பெய் படி. நீ கம்ப்ளீட் பண்ணுங்க. வாழ்க அந்தனர் எல்லாம் படி. திருச்சிற்றம்பலம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர்விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையார் அகலாத செம்பொன் ஜோதி. ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகன் வாழ்க. எப்படி
ஆறு கடந்தோல் வாழ்க, அற்புதம் வாழ்க, எப்பை கூறும் ஐயா. தனியல் வாழ்க, குக்குடம் வாழ்க சொல்றேன். ஞானத்தில் சிறந்த தானம் நிதானம். நிதானம் பட்சா பாட்டு தானா வந்துடும். அந்த பக்கம் எடுக்க வரல எனக்கு, அதனால நினைவு இருக்கிறத பாடலாம் தான் நல்லா வரக்கூடிய பாடல் வரல. சிவா சிவா பெருமானே. ஆறு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஐயா சொன்னது எனக்கு காதல் சரியா வேலை பாடல, அதனால ஏதோ எனக்கு தோன்றத பாடின ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வுதரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த இரவு 9:45க்கு எப்பொழுதும் போல நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற நிகழ்ச்சியில சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சயம், நமச்சிவாயவே நான் நவின்ற எத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டும் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த ஆலம்பொழில்ன்ற ஊரு ரொம்ப சிறப்பு.